ஆதாவ் அர்ஜுனா வழக்கு. சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்தது. சென்னை உயர் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை நவம்பர் 7 அன்று ஆதாவ் அர்ஜுனா தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்தது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரசார இயக்கத்தின் பொதுச் செயலாளரான ஆதாவ் அர்ஜுனா வன்முறையை தூண்டும் வகையில் சமூக ஊடகத்தில் கருத்து பதிவிட்டதாக கூறி அவர் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்யக் கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அர்ஜுனா சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி மற்றும் மாநில காவல்துறை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என். இளங்கோ ஆகியோரின் வாதங்களை கேட்ட பிறகு உத்தரவுகளை ஒத்திவைத்தார் நீதிபதி A. D. ஜெகதீஷ் சந்திரா. அர்ஜுனா சார்பில் மூத்த வழக்கறிஞர் P. V. பாலசுப்பிரமணியம் மற்றும் வழக்கறிஞர் அறிவழகன் ஆகியோரும் ஆஜராகினர். புதன்கிழமை அன்று உயர்நீதிமன்றம் அர்ஜுனாவுக்கு எதிராக இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டாம் என்று மாநில காவல்துறைக்கு வெள்ளிக்கிழமை வரை உத்தரவிட்டிருந்தது. அர்ஜுனா தனது சமூக ஊடகப் பதிவு மூலம் வன்முறையை தூண்டியதாகவும் நேபாளம் மற்றும் இலங்கையில் ஜென்சி இளைஞர்கள் தொடங்கியதைப் போன்ற ஒரு புரட்சிக்கு மாநிலத்தில் அழைப்பு விடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதைப் பின்தொடர்ந்து பாரதிய நியாய சன்ஹிதா 2023 இன் பிரிவுகள் 192 கலகம் செய்ய வேண்டுமென்ற நோக்கத்துடன் வேண்டுமென்றே தூண்டுதல், 196 1 வெவ்வேறு குழுக்களிடையே விரோதத்தை ஊக்குவித்தல், 197 தேச ஒருமைப்பாட்டுக்கு பாதகமான குற்றச்சாட்டுகள் கூற்றுகள் 353 மற்றும் 353 பொது அமைதியின்மைக்கு வழிவகுக்கும் அறிக்கைகள் ஆகியவற்றின் கீழ் அர்ஜுனா மீது FIR பதிவு செய்யப்பட்டது. சிங்வி தனது வாதத்தில் இந்த வழக்கில் குற்ற நோக்கம் மென்ஸ்ரியா இல்லை என்றும் செப்டம்பர் 28 அன்று இரவு 11:30 மணிக்கு போடப்பட்ட பதிவு எந்தவொரு பார்வைகளையும் பெறுவதற்கு முன்பே 34 நிமிடங்களுக்குள் நீக்கப்பட்டதே இதற்கு சான்று என்றும் வாதிட்டார். எனவே அர்ஜுனாவுக்கு எந்தவிதமான வன்முறையை தூண்டும் நோக்கமும் இல்லை என்று அவர் வாதிட்டார். மேலும் இந்த ட்வீட்கள் அரசியலமைப்பின் பிரிவு 19(1) இன் கீழ் பாதுகாக்கப்படுகின்றன என்றும் அவர் வாதிட்டார். இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இளங்கோ தனது வாதத்தில் பதிவின் முதல் பகுதி அரசியலமைப்பின் பிரிவு 19 கீழ் வந்தாலும் இரண்டாவது பகுதி நேபாளம் மற்றும் இலங்கையில் ஏற்பட்டதைப் போன்ற வன்முறையை கோரி அரசாங்கத்தை கவிழ்க்க அழைப்பு விடுகிறது என்று வாதிட்டார். எனவே பொது ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் வன்முறையை தூண்டுவதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படக்கூடிய அரசியலமைப்பின் பிரிவு 19(2) இன் வரம்பிற்குள் இந்த பதிவு வரும் என்று அவர் வாதிட்டார். குற்ற நோக்கம் மென்ஸ்ரியா குறித்து அது விசாரணையின் போதுதான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று இளங்கோ வாதிட்டார். குற்றநோக்கம் இல்லை என்ற ஒரு வாதத்தின் அடிப்படையில் வழக்கை ரத்து செய்ய நீதிமன்றம் பிரிவு 482 இன் கீழ் தனது அதிகாரத்தை பயன்படுத்தினாள். ஆட்கொலை கல்பெபிள் ஹோமிசைட் குற்றத்திற்காக பிரிவு 304 இன் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட எந்தவொரு நபரும் நீதிமன்றத்திற்கு வந்து தனக்கு நோக்கமில்லை என்று கூறலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். யார் கருத்துக்களை தெரிவித்தனர் மற்றும் எந்தச் சூழ்நிலையில் அது தெரிவிக்கப்பட்டது என்பதை நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் இளங்கோ வாதிட்டார். இந்த வழக்கில் அர்ஜுனா ஒரு அரசியல் நபர் என்றும் ஒரு கூட்ட நெரிசலுக்குப் பிறகு அனைவரும் அதிர்ச்சியிலும் துக்கத்திலும் இருந்த சூழ்நிலையில் இந்த கருத்துகள் தெரிவிக்கப்பட்டன என்றும் அவர் வாதிட்டார். மேலும் ஒவ்வொரு உரிமைகளுக்கும் சலுகைகளுக்கும் ஒரு எல்லை உண்டு என்றும் அவர் வாதிட்டார். ஒவ்வொரு உரிமைக்கும் சலுகைக்கும் ஒரு வரம்பு உள்ளது. இந்த FIR பதிவு செய்யப்படாமல் இருந்திருந்தால் பின் விளைவுகள் ஏற்பட்டிருக்கும். இது உண்மை நிலையைப் பற்றிய கேள்வி. அவர் தடுக்கப்படாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இது விசாரிக்கப்பட வேண்டும். இது யாருடைய கற்பனைக்கும் உட்பட்டது அல்ல என்று அவர் மேலும் வாதிட்டார். ஆரம்ப விசாரணை இல்லை என்ற வாதம் குறித்து பாரதிய நியாய சன்ஹிதாவின் BNSS பிரிவு 173 இன் படி துணை கண்காணிப்பாளரின் ஒப்புதலுடன் ஒரு முதன்மை குற்றச்சான்று பிரைமா ஃபேஸ் கேஸ் இருக்கும்போது காவல் நிலையத்தின் பொறுப்பு அதிகாரி விசாரணையை தொடரலாம் என்று இளங்கோ வாதிட்டார்.
இந்த வழக்கில் புகாரானது ஐஜி தரத்தில் உள்ள கூட்டு ஆணையருக்கு அனுப்பப்பட்டது. அவர் ஒரு முதன்மை குற்றச்சான்று இருப்பதாக கருத்து தெரிவித்தார் என்று அவர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். இளங்கோவின் வாதங்களை மறுத்து சிங்வி வாதிடுகையில் குற்றநோக்கம் மெயின்ஸ் ரியா விசாரணையின் மூலம் நிரூபிக்கப்பட வேண்டும் என்பது உண்மையாயினும் அது குற்றவியல் நடைமுறைச் சட்டத்தின் சிஆர்பிசி பிரிவு 482 இன் கீழ் நீதிமன்றம் தனது அதிகாரங்களை பயன்படுத்துவதை தடுக்காது என்று வாதிட்டார். தவறு செய்துவிட்டதை உணர்ந்து அர்ஜுனாவால் பதிவுகள் நீக்கப்பட்டனவா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியபோது அர்ஜுனா அரசாங்கத்தை விமர்சிக்க விரும்பினாலும் ஒரு சர்ச்சையை உருவாக்க விரும்பாததால் மட்டுமே கருத்துகள் நீக்கப்பட்டன என்று சிங்வி பதிலளித்தார். அவர் ஒரு அரசியல்வாதி. அவர் மாநிலத்தை கடுமையாக எதிர்த்தார். கூறப்படும் போலீஸ் அராஜகத்தை பற்றிய பதிவின் முதல் வாக்கியம் என்ன? அது தற்போதைய ஆட்சியின் கீழ் உள்ள காவல்துறையை பற்றியது. அரசாங்கத்தை விமர்சிக்க விரும்பினாலும் ஒரு சர்ச்சையை உருவாக்க விரும்பவில்லை என்று அவர் உணர்ந்தார். ஸ்ரீலங்கா மற்றும் நேபாளத்தில் என்ன நடந்தது என்பதில் அவருக்கு அக்கறை இல்லை. மாறாக தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பதில்தான் அக்கறை உள்ளது என்று இரண்டாவது சிந்தனையில் அவர் உணர்ந்தார். அதனால்தான் அவர் 15 நிமிடங்களில் முதல் திருத்தத்தை செய்தார் என்று சிங்வி வாதிட்டார். LIC முகவர் மூலம் FIR தாக்கல் செய்யப்பட்டதாகவும் சிங்வி குற்றம் சாட்டினார். புகார் 18 மணி நேரம் கழித்து மாலை 6 மணிக்கு தாக்கல் செய்யப்பட்டது என்றும் FIR 6:10 மணிக்கு பதிவு செய்யப்பட்டது என்றும் அவர் வாதிட்டார். எனவே FIR புகாரின் வெறுமனே நகல்தான் என்றும் அவர் வாதிட்டார். அர்ஜுனாவால் செய்யப்பட்ட பதிவு வெறுப்பு பேச்சோடு எந்த தொடர்பும் இல்லை என்றும் ஆட்சியாளர்களின் கீழ் இத்தகைய விஷயங்கள் நடக்க அனுமதிக்கும் அரசாங்கத்தின் மீதான கோபம், கருத்து வேறுபாட்டை காட்டுவதற்காக மட்டுமே இது நோக்கம் கொண்டது என்றும் சிங்வி மேலும் வாதிட்டார். இந்த பதிவு அத்துடன் அதை நீக்கியதும் பிரிவு 19(1)A இன் வரம்பிற்குள் வரும் என்றும் அவர் வாதிட்டார். இந்த வழக்கு கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் துயரத்துடன் தொடர்புடையது அல்ல என்றும் சிங்வி வாதிட்டார். கரூர் கூட்ட நெரிசலுக்கு இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இல்லையெனில் எனது நீதிபதிகள் இதை கேட்டிருக்க மாட்டார்கள். நான் அந்த IPIரில் குற்றம் சாட்டப்பட்டவன் அல்ல. ஒரு கொலை நடந்தால் அதை பற்றி நான் ட்வீட் செய்தால் நான் கொலை வழக்கில் ஒரு பகுதியல்ல. எந்த ஒரு உடல் ரீதியான நடவடிக்கையும் நடைபெறாத ஒரு வழக்கில் ஒரு நபரின் சுதந்திரத்திற்கு நீதிமன்றம் பாதுகாப்பு வழங்கவில்லை என்றால் அது பிரிவு 482 இன் நோக்கத்தையே தோற்கடிக்கும் என்று சிங்வி வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்தது. மேலும் இது போன்ற அன்றாட சட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள லெக்ஸ் டாக்ஸ் யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர பெல் ஐகானை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.